இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாள் காலவேளையிலும் நீங்களும் நானும் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பு அவருடைய பிள்ளைகள் அவரிடத்தில் வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலை 5 மணிக்கு எழுந்து செபிப்பதின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருகிறதற்கு போதுமானவராயிருக்கிறார். அதிகாலையில் அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைகிறார் என்று சொல்லப்பட்ட அதிகாலையில் ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் நமக்கு புதிய இலக்குகளை தருகிறவராயிருக்கிறார். புதிய வழிவாசலை திறக்கிறவராயிருக்க முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், அதிகாலையில் நாம் செய்யும்போது உள்ளான உணர்வுகளே குணப்படுதலை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். உள்ளான உணர்வுகள் குணப்பட ஆரம்பிக்கும். மூன்றாவது காரியம், தேவ தூதர்கள் இறங்கி வந்து கிரியை செய்வதற்கு ஏதுவான நேரம் காலை 5 மணி ஜெபமாக இருக்குது. நான்காவது, பருவ மாற்றங்களை கர்த்தர் நமக்கு உண்டாக்குறவர். எதிர்பார்த்த காரியம் நடக்காது இருப்பதற்கு மாற்றங்களை அவரே உண்டாக்குறவராயிருக்கிறார். 5வது காரியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழிப்பும் எழுச்சியும் அவர் தருகிறதற்கு போதுமானவராயிருக்கிறார். 6வது காரியம், வெளிப்பாடுகள் கொடுக்கிற நேரமாக இருக்கிற ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை மூலமாக தன்னுடைய வல்லமையின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் வெளிப்பாடுகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். 7வது காரியம், ஜெபத்திற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். நீங்கள் வந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். நாம் அழைக்கும் போது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்குமானால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிறருக்கு அறிமுகம் செய்வீங்க, பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ்.